சோழர் காலம் கிறிஸ்துக்கு பின் 900 1300. பல்லவருக்கு பின்பு தமிழகம் ஏறத்தாழ 400 ஆண்டுகள் சோழ பேரரசின் ஆட்சியில் இருந்தது. சோழ பேரரசு வடக்கே துங்கபத்திரை முதல் தெற்கே குமரி வரை பரவி இருந்தது. இப்பெரு நிலப்பரப்பில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், கொடுந்தமிழ் ஆகிய மொழிகள் வழக்கு பெற்றிருந்தன. இப்பன்மொழியாளரும் சோழ பெருநாடு முழுவதும் அரசாங்க அலுவல் காரணமாகவும் தொழில் வாணிகம் காரணமாகவும் பரவி வாழ்ந்தனர். இதனால் ஒவ்வொரு மொழியிலும் பிற மொழியாளர் பழக்க வழக்கங்களும் புகலிடம் பட்டது. இவ்வாறே ஒவ்வொரு துறையிலும் கலப்பு ஏற்பட்டது. இந்த உண்மையை கோவில் கட்டிட வேலைப்பாடுகளும் கல்வெட்டுகளும் தெளிவாக விளக்குகின்றன. தெலுங்கு நாட்டில் உள்ள கோவில்களிலும் தமிழ் கல்வெட்டுகளை காணலாம். காஞ்சியில் கன்னட கல்வெட்டை காணலாம். கன்னட நாட்டில் தமிழ் கல்வெட்டை காணலாம். திருப்பதியில் இந்த எல்லா மொழிகளிலும் உள்ள கல்வெட்டுகளை பார்க்கலாம். இவையெல்லாம் வரலாறு ஒரு சமுதாயத்தில் செய்யும் மாறுதல்களே ஆகும்.